ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம சூர்யா மகாவ வெறுப்பேத்தலாம் அப்படின்னு நினைச்சு வீடியோ கால் பண்ணுனா, அங்க நம்ம மகா நம்ம சூர்யாவ தான் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சூர்யாவால எதுவுமே செய்யவே முடியல. இங்க நம்ம பாட்டி வந்து காயத்ரியும், ராஜலட்சுமியும் கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா, அவங்க 2 பேருமே சமாதானமா ஆவுற மாதிரி தெரியல. மாறா சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஐஸ்வர்யா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த சித்ரா தேவியா தான் இருக்கும். இந்த சித்ரா தேவியையும், கௌதமியும் ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு, "எனக்கு அர்ஜென்ட்டா ரூ. 1,00,000 தேவ. நான் பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான சத்தான நட்ஸ்லாம் வாங்கணும். அதுக்காக எனக்கு ரூ. 1,00,000 பணம் வேணும்." அப்படின்னு சொல்லி கேட்க, "இது என்ன உன் அப்பன் வூட்டு பணமா?" அப்படின்னு இந்த சித்ரா தேவியும், கௌதமும் அத மறுக்க, "இருங்க உங்கள ஒரு வழி பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் ஹால்ல இருக்கும்பொழுது ஒரு பென் டிரைவ் எடுத்துக்கிட்டு வந்து, "நான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு டிவியில போட, அதுல வந்து நம்ம கௌதமும், சித்ரா தேவியும் பேசுனது தான் வருது. இந்த மாதிரி எக்ஸ்பயர் ஆன மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க இல்லையா? அதெல்லாம் வீடியோவா எடுத்து வச்சு, நம்ம ஐஸ்வர்யா எல்லாருக்குமே போட்டு காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம தாத்தாவும், பாட்டியும் கௌதம் மேல பயங்கரமா கோவம் வந்து, "இப்பதான் உனக்கு ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் குடுக்கலாம்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியா நீ ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு கூட லாயக்கு இல்லன்னு நிரூபிச்சுட்ட." அப்படின்னு கௌதம திட்டிப்புட்டு போறாங்க. நம்ம ராஜலட்சுமி ஐஸ்வர்யா கேட்ட ரூ. 1,00,000 எடுத்துக்கிட்டு வந்து ஐஸ்வர்யா கிட்ட குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் 6 மணிக்கு கரெக்ட்டா நம்ம சூர்யா வீட்டுக்கு வராப்புல. வீட்ல வந்து ரூம்ல பார்த்தா ஒரு பிளேட் இருக்கு. அந்த பிளேட் ஃபுல்லா பாதுஷா இருக்கு. எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு போறப்ப, டக்குன்னு மகா வந்து அத எடுத்துக்கிட்டு, "குடுக்க முடியாது" அப்படிங்கிறாங்க. "ஏன்டி குடுக்க மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்களுக்கு தான் பாதுஷாவே பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல ஆபீஸ்ல, அதான்" அப்படின்னு மறுக்கிறாங்க. நம்ம சூர்யா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு.